அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு உச்ச புதன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன, வீடு தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், உயர இருக்கும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக இருக்கிறாருங்க. தனது பார்வையில் வித்யாகாரகரான புதன், எனவே அவர் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். அவர் உச்சம் பெறும் தருணம் என்பது தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கர்மாதிபதியாக பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது கர்மஸ்தானத்தில் உச்சமும் பெறுகிறாருங்க. இந்த வேளையில் 9ஆம் இடமான பாக்கியத்திலிருந்து 10ஆம் இடத்தில் நுழைந்து அங்கு உச்சம் பெறுவது யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முத்தான தொழில் ரீதியான வாய்ப்புகளும் முன்னேற்றம் உயர்ந்து கிடைக்கும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. உங்களது வீடு தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய தனித்திறமை பளிச்சென்று வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது வெற்றிக்கான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான தருணமும் இந்த வேளையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றம் நிறைவாக அமைவதோடு மட்டுமல்லாது சுபத்துவ பாதையில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10இல் உச்சம் பெறுகிறாருங்க. இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன். எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல வெற்றிக்குரிய நல்ல செய்திகள் உங்களது இல்லம் தேடி வரும். பொதுவாக இந்த தருணத்தில் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். நினைப்பதை காட்டிலும் புதன் உச்சம் பெறுவதால் மதிநுட்பத்தை நன்கு சாதாரியமாக பயன்படுத்தி மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை உறுதியாகவே அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி இந்த வேளையில் இனிதாக வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். புகழ்பெற்ற மனிதர்களுடன் ஒத்துழைப்பு இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமம் நிறைந்த விஷயங்களை கூட திடீரென சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையிலும் துரிதமாக வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையிலும் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கும் அற்புதமான வேளையாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைகிறது. புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவில் புதுமையான யுக்திகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10இல் வலுவாக உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க. நன்மை நிறைவாக கிடைக்கும் ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் வித்யாகரகரான புதன் உச்சம் பெற்ற அமைப்பில் சுகஸ்தானமாகிய 4ஐ பார்ப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது. நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்துமே இந்த தருணத்தில் உறுதியாக விலகும் சிறப்பான அமைப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது வேளையில் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கப்படுகிறது. அது என்ன போட்டி என்றால், பூமிக்கு அடியில் பல இடங்களில் தங்கத்தை புதைத்து வைத்திருப்பார்கள். அப்படி புதைத்து வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை தோண்டி எடுக்க வேண்டும். தோண்டி எடுக்கிறவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இதில் எவ்வளவு கடினமாக உழைக்கிறார்களோ அந்த அளவிற்கு நிறைந்த பலன் அவர்களை தேடி வரப்போகிறது. இதுதான் அந்த போட்டி. அந்த போட்டிக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டவுடன் உடனே அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்று பலர் குவிகிறார்கள். அப்படி பலர் குவிந்த சூழலில் அவர்களில் தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் இந்த போட்டியில் பங்கு பெறுகிறார்கள். அப்படி தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு என அவரவர்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படுகிறது. அந்த இடத்தில் அவர்கள் தோண்ட வேண்டும். அதற்காக அவர்களுக்கு சில உபகரணங்களும் கொடுக்கப்படுகிறது. அதை பயன்படுத்தி அவர்கள் தோண்டி அதில் இருக்கக்கூடிய தங்கத்தை எடுத்து மகிழலாம். அப்படி அவர்களுக்கான உபகரணங்களும் கொடுக்கப்பட்டு போட்டி துவங்கிய அறிவிப்பு வெளியிடுகிறது. உடனே அந்த இடத்தை அவர்கள் தோண்ட ஆரம்பிக்கிறார்கள். அப்படி தோண்டி கொண்டிருக்கும் போது சிலருக்கு 3-4 அடிகளிலேயே மிக பெரிய அளவில் அவர்களுக்கு தங்க புதையல் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கிடைத்து விடுகிறது. மிகுந்த மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து தங்க புதையலை பரிசாக பெற்று செல்கிறார்கள். சிலருக்கு 5-6 அடியிலும், சிலருக்கு 10, 11, 12 அடியிலும், சிலருக்கு
தோண்டியவுடன் அந்த புதையல் கிடைக்கிறது. அதை தொடர்ந்து 15, 16 என பல அடிகளை நோண்டிய பிறகு அவர்களுக்கு கிடைக்கிறது. சிலர் 20 அடியில் அந்த புதையலை பெற்று மகிழ்கிறார்கள். ஆனால் ஒரு நபர் மட்டும் 20 அடி தோண்டிவிட்டார். அவருக்கு புதையலை கிடைக்கவில்லை. 21, 22 என 22 அடிகளை தோண்டியதற்கு பிறகும் அவருக்கு எந்த புதையலும் கிடைக்காததால் சோர்வடைந்த நபர் இந்த போட்டியை விட்டு விலகுகிறேன், எனக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கவில்லை என்று மன வருத்தத்துடன் அங்கிருந்து செல்கிறார். ஆனால் இந்த போட்டியில் முதல் 2 அடிகளில் பரிசு பெற்ற நபர் அந்த இடத்தை நான் தோண்டுகிறேன் என்று அங்கு தோண்ட ஆரம்பிக்கிறார். பிறப்பு சலுகை பெற்று அந்த இடத்தை தோண்டும் போது அதிலிருந்து சரியாக ஒரு 3 அடி நோண்டிய உடனே மிகப்பெரிய அளவில் இந்த இடத்தில் புதைக்கப்பட்ட தங்கத்தை காட்டிலும் மிக அதிக அளவு கொண்ட தங்கமாக அவருக்கு புதையல் கிடைக்கிறது. அதை பெற்று மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் அவரை தேடி வருகிறது. இப்படிதான் நம்மளுடைய வாழ்விலும் மிக கடினமாக நாம் உழைத்திருப்போம். எவ்வளவோ கடினமாக உழைத்திருந்தாலும் அதற்கான பலன் அந்த 22 அடி நோண்டியவர் எப்படி கிடைக்காமல் பெற்று சென்றாரோ அதே போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்கள் இருந்திருக்கும். ஆனால் அந்த 2 அடி நோண்டிய நபர் எப்படி மிகப்பெரிய அளவில் பரிசு பெற்றாரோ அதே போன்று நம்மளது கடின உழைப்பை பலர் பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். அப்படி பயன்படுத்தி கொண்டிருப்பதால் பல சங்கடங்களும் சிரமங்களும் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்திருக்கலாம். அவை இந்த தருணத்தில் மாறும் என்பதை நிச்சயமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய கர்மாதிபதியான வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. இந்த போட்டியில் சிலர் ஏமாந்திருக்கலாம், சிலர் பரிசை பெற்றிருக்கலாம். ஆனால் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய புதனின் அமைப்பால் வீடு தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெற்ற புதன் எழுதிய தலைவிதியாக அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வருமான வாய்ப்புகளுக்கான சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மிக பெரிய அளவில் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை கூட எளிதில் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாம். நீண்ட நாட்களாக இல்லத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வு கைகூடாத சூழலில் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வு மிகவும் சிறப்பாக கைகூடும். இனிமையான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க புதன். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நல்ல இனிமையான செய்திகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் தொழில்நுட்பத்தை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை அள்ளி கொடுக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதோடு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அற்புதமான காலகட்டமாக புதன் உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வீடு தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான நல்ல வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சிறு முயற்சியிலே நல்ல வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறார். தொழில்துறை, வியாபாரத்துறையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க புதன். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறையில் ஏற்றுமதி உள்ளிட்டவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் புதன் உச்சம் பெறுவதால் கிடைக்கும். லாபம் நிறைவாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் பல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தெறிவதோடு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களது முழு திறமையும் பளிச்சென வெளிக்கொணர்வதால் உறுதியாகவே உங்களது வீடு தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறையில் அசூர வளர்ச்சி சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல பணிகளை இந்த வேளையில் சிறப்பாக தனுசு ராசிக்காரர்கள் செய்து முடிக்க முடியும். அரசியலில் எதை எப்போது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அப்போது செய்து முடித்து அதன் பலனை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து படிக்கும் தருணமாகவும் விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உண்டு. பெண்மணிகள் சிறப்பாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய மதிநுட்பத்தை கொடுக்கிறார் புதன். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக ஏற இருக்கும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையிலும் உங்களது வீடு தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமும்
தயக்கமுமின்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.